வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்த பிரபல நடிகர் கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் புதிதாக எந்த நடிகர் இணைந்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். அதற்கேற்ப அரசியல் வியூகங்களை விஜய் அவர்கள் அமைத்து வருகிறார். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தை அனைத்து நிலைகளிலும் பலப்படுத்தும் பணியையும் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளார். இதற்கிடையில் மாற்றுக் கட்சியினர் பலர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் பிரபல நடிகர் ஒருவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயுடன் 27 படங்களுக்கு மேல் இணைந்து நடித்த தாராபுரம் சட்டமன்ற பகுதியைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகர் சாப்ளின் பாலு அவர்கள் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இதையடுத்து அவருக்கு உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்து பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது தளபதி 69 என்ற தனது கடைசி படத்தில் நடித்து வரும் நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதத்தோடு இந்த படத்தின் அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் களமிறங்கியிருக்கிறார். ஏற்கனவே விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இதுவரை 1 கோடி உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயுடன் 26 படங்களுக்கு மேல் இணைந்து நடித்துள்ள தாராபுரம் சட்டமன்ற பகுதியைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகர் சாப்ளின் பாலு அவர்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்துள்ளது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.